சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள். தள்ளிவிட்டு போய்விடாதே என்று இந்த செய்தியை நீ கேட்டே தீர வேண்டும். அலட்சியம் வந்தால் அவதிக்குள்ளாவாய் என்பது உண்மை. பொறுமையாக கேள். உன் சாயப்பா என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? உன் வாழ்க்கை துணை இன்று எடுத்த முடிவை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன். உன் வாழ்க்கை துணை ஒரு முடிவை உனக்கு கொடுத்தால் அதற்கு நீ அடிபணிவாயா என்ற கேள்வியை உன்னிடத்தில் வைக்க வந்தேன். உன் துணை இன்று ஒரு சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் உன் துணைக்கு கொடுத்தது யார் என்று கூற வந்தேன். நான் கூறுவது முற்றிலும் உண்மையான வார்த்தை. நம்பிக்கையோடு கேட்டு தெளிவு பெற்றுக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் உன் வாழ்க்கை துணையை சுற்றி இருப்பவர்கள் மிகவும் மோசமான மனநிலையை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நல்லது ஒருபொழுதும் சொல்லிக் கொடுக்காமல் எதிரும் புதிருமாக இருக்க என்னென்ன வழி இருக்கிறது அத்தனையும் சொல்லிக் கொடுத்து உன் வாழ்க்கை துணையின் மனதை கலைக்கத்தான் அங்கே 1000 பேர் சுற்றி இருக்கிறார்கள். ஒரு நிலை கூட உன் வாழ்க்கை துணையின் மனநிலை மாறிவிடக் கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்பது மாற்றப்படாத ஒரு உண்மை. என் அன்பு குழந்தையே, உன் துணை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒருமுறை நினைத்தாலும் உன் வாழ்க்கை என்றோ சரியாக இருக்கும், ஆனால் வாழவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இருப்பதால் தான் உங்கள் பிரிவும் நீடித்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியும். தன் முடிவை இப்படி மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி பல நாள் திட்டம் போட்டு இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கை துணையின் கையில் இந்த மாற்றத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். நீ வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன் வாழ்க்கை துணை நீ வேண்டாம் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறது. வேண்டாம் என்ற வாழ்க்கை துணையோடு எப்படி நீ சந்தோஷமாக வாழ்வாய்? நிம்மதிகள் எப்படி உனக்கு கிடைக்கும் என்று எந்த விதத்தில் நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்படி 1000 கேள்விகளை கேட்டு கேட்டு மனதை பலப்படுத்தி நீ இந்த முடிவை எடுக்காவிட்டால் உன் வாழ்க்கை துணை உன்னோடு வந்து சேராது என்று அடித்து சொல்லிவிட்டார்கள். உன் வாழ்க்கை துணையானாலும் உன் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியாமலும் தவித்து போய் எடுக்கக்கூடாத முடிவை இப்போதுதான் எடுத்திருக்கிறார் உன் துணை. ஆனால் மனதளவில் இஷ்டமில்லாமல் அவர் செய்த இந்த காரியம் தொடர்ந்து எடுத்துச் செல்ல மாட்டார் என்பதுதான் உண்மை. கட்டாயம் உன் வாழ்க்கை துணைக்கு உன்னை தேடி வருவார். உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வருவார். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.